ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு எங்கே இருக்கோன்னா சிங்கநல்லூரில் இருக்கோங்க. இன்றைக்கி சிங்கநல்லூர்லேருந்து ஒரு அருமையான பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேரளா தாங்க போக போகிறோம். என்னடா சிங்கநல்லூர் இருந்துட்டு கேரளாங்கிறையே அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ட்ரிவாண்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 535 கிலோமீட்டருங்க. என்னடா சிங்கநல்லூர்லேருந்து டேரக்ட் பஸ் இருக்கா நீங்கள் கேட்பீங்க. பட் ஒரு சூப்பரான கனெக்டிங் பஸ் வச்சு இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து கோயம்புத்தூர் கேஎஸ்ஆர்டிசி அந்த வழியில் ட்ரை பண்ணுவோம். கொல்லம், எர்ணாகுளம் அந்த வழியாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி அது வந்து ஈஸியான ரூட்டு தான், பட் நிறையா ஸ்டாப்பேஜஸ் இருக்கும். பட்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மதுரை, நாகர்கோவில் அந்த வழியாக போய் போகிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. 535 கிலோமீட்டர் இருந்தாலும் 9 மணி நேரத்தில் ட்ரிவாண்டம் ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுவும் வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு பண்ண போகிறாங்க. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூரில் 10:20க்கு கிளம்ப போகிறோம். ஸோ எத்தனை மணிக்கு ட்ரிவாண்டம் ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. எத்தனை டிக்கெட் சார்ஜஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ட்ரிவாண்டம் டு கோயம்புத்தூர் அந்த வழியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 530 ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போக போகிறோம். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? வாங்க. எஸ், நம்ம ட்ரிவாண்டம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மார்த்தாண்டம் போகுது பார்த்திங்களா. அதில் நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேங்க. டிக்கெட் சார்ஜஸ் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னும் டின்னர் சாப்பிடல. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. நம்ம இது வரைக்கும் 7:30 சர்வீஸ் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அது ஸ்டிக்கரிங்கெல்லாம் இல்லாமல் அன்றைக்கி ஒரு ஸ்பேர் பண்ணி வந்துச்சு. பட் இது வந்து லெஜெண்ட்ரி பஸ்ஸுங்க. டிவிஎன் கார்பரேஷனில் ட்ராவல் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர் டு மார்த்தாண்டம் வரைக்கும் இல்லை, நாகர்கோவில் வரைக்குங்க. சரிங்களா, நம்ம ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம். பட் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம அப்படியே அடித்து பேசி வாங்கிடலாம். ஓகே. எஸ் மக்களே, இது வரைக்கும் வீக்கெண்டில் நம்ம சவுத்துக்கு ட்ராவல் பண்ணதில்லை. அது 7:30க்கு கவர் பண்ணதே. அது வந்து ஒரு புதன்கிழமையோ திங்கக்கிழமையோ கவர் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து வண்டி ஃபுல்லுங்க. என் சீட்டில் வந்து வேறு லேடிஸ் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டக்டர் சீட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டக்டர் சீட்லேருந்து தான் இன்றைக்கி ட்ரிவாண்டம் போக போகிறேங்க. ஸோ பார்க்கலாங்களே, எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எஸ் மக்களே, 1 to 1 தாங்க. திருநெல்வேலி நாகர்கோவில் நடுவில் எங்கேயுமே நிற்காதுங்க. சூப்பரான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கோயம்புத்தூர் டு மார்த்தாண்டம் டிப்போங்க. இது கோயம்புத்தூர் டு மார்த்தாண்டம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்த்தாண்டம் டிப்போங்க. எஸ், இன்னைக்கு ஒரு பீக்கான வீக்கெண்டுங்க. சனிக்கிழமை நைட்டு கூட்டத்தை பாருங்கள். வண்டி ஃபுல்லுங்க. எல்லாமே ரிசர்வேஷன் விட எக்ஸ்ட்ரா க்ரௌட் வந்து ஃபுல்லுங்க. எஸ், இன்றைக்கி ஒரு சாட்டர்டே நைட்டுங்கனால செம்ம டிராஃபிக்குங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி தாங்க. நடுவில் எங்கேயுமே போகிறதில்ல. ஃபுல் டிக்கெட் ஃபுல்லாக திருநெல்வேலி, நாகர்கோவில், மார்த்தாண்டத்துக்கு தாங்க. நடுவில் எங்கேயும் ஏற்றல. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வெறித்தனமான பயணமாக இருக்க போகுதுங்க. ஐ திங்க் ஸோ இங்கேருந்து ஒரு 8 ஹவர்ஸ்லாம் நாகர்கோவில் போகலான்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு 8.5 ஹவர்ஸில் நம்ம 8 hours 45 minutes நாகர்கோவில் போயிருக்கோம். ஸோ இந்த ட்ராவலில் எத்தனை மணி நேரத்தில் நாகர்கோவில் போகிறோன்னு பார்க்கலாங்க. அண்ட் அங்கேருந்து ட்ரிவாண்டம் எத்தனை தூரத்தில் போகிறோன்னு பார்ப்பாங்க. மக்களே, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மார்த்தாண்டம் வரைக்குமே டிக்கெட் தராங்க. 380 ரூபாங்க மார்த்தாண்டத்துக்கு. நம்ம நாகர்கோவிலுக்கு 360 ரூபாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேங்க. நம்ம வண்டியில் இந்த 2 சீட் இருக்குது பார்த்திங்களா, நிறையா பேர் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறையா கப்புள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பேன். லைனாக கடைசி 4 சீட்டு கப்புள்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. என்னென்ன ஆக போதோ தெரியலங்க. சத்தியமாக என்ன பண்ணுறது, கண்டக்டர்னாலையும் கேட்க முடியாது யாருனாலையுமே. நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். என்னையா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து தப்பாக இது சொல்லிங்க, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. எஸ், ஆல்ரெடி ஆம்னி பஸ்ஸில் லீலைகள்னு நிறையாலாம் தமிழ் போட்டிருக்காங்க வீடியோஸு. அந்த மாதிரி நிலமை டிஎன்எஸ்டிசிக்கு வரக்கூடாதுங்க. அதுதான் மெயின் விஷயங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்என்டி பைபாஸ் கிட்ட வந்தாச்சு. ரைட்டில் போனோம்னா நம்ம பாலக்காடு, திரிச்சூர் எல்லா பக்கம் ரீச் ஆகலாம். லெஃப்ட்டில் போனால் சேலம், சென்னை எல்லாம் ரீச் பண்ணாங்க. நம்ம நேராக போயிடுவோங்க.
எஸ், பல நாட்களுக்கு பிறகு ஹோட்டல் கிருஷ்ணா பவனில் ரெஸ்ட் ஸ்டாப் ரெகுலராக நிப்பாட்டியிருக்காங்க. நாஞ்சில் ராஜா தரமாக போயிட்டுருக்காரு. டைம் சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். ஷார்ப் 12 மணிக்கு நம்ம இந்த ரெஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சு. 10:20க்கு எடுத்தாங்க. 12 மணினா நினச்சி பாருங்கள், வேறு லெவல் ஸ்பீடுங்க. ஸோ இங்கே வந்து நான் காஃபி குடிக்க போகிறது இல்லை, பிகாஸ் நான் அவசரமாக சாப்பிட்டாச்சுங்க. சிங்கனூர்லேயே சாப்பிட்டு தான் பஸ் ஏறினேன். ஸோ அப்படியே நம்ம வண்டி வந்து எக்ஸ்டீரியர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டணும்னு நினச்சேன். ஸோ காட்டிடலாம். எஸ், கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருக்காங்க, தாராபுரம் தாண்டி. இந்த பஸ்ஸில் ட்ராவல் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 360 ரூபா சார்ஜ் பண்ணாங்க.
எஸ், இந்த ஃப்ரேமை பாருங்கள், பஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாவம் நல்ல ஃப்ரேமில் 2 நாய்க்குட்டி விளையாண்டுருக்காங்க. உண்மையாலுமே சொல்லணும், எனக்கு இந்த கன்னியாகுமரி ஸ்லாங் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பஸ் கண்டக்டர்னா டிரைவர்னா 2 பேருமே மார்த்தாண்டாங்க. ஸோ அவங்க வாட்டுக்கு பேசிட்டு வந்தாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சிங்க அந்த ஸ்லாங்கு. மலையாளம் ப்ளஸ் தமிழ் 2ம் மிக்ஸ் பண்ணி பேசினாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அங்கே திருமணத்துண்டு சோளம் வந்தான் உங்களுக்கு போண்டா மாதிரி இருக்கு. சோளம் வந்தாலே 10-20 கிலோமீட்டர் மேலே 20-25 கிலோமீட்டர். அப்போ சோளம் வந்தான் இல்லை வேற எங்கேயும் மாதிரி வேற எங்கேயும் மாதிரி சோளம் வந்தான் போகிற ரூட்டாக இருக்கும். தன்வாடி என்ன இருக்கு பக்கம் வரும்? தண்ணிவாடி வா, தண்ணிவாடி தானே? தண்ணிவாடி தண்ணிவாடி அங்கே போண்டான் சோழந்தான் போண்டான். அதுக்கு முன்ன ரொம்ப முன்ன அப்போ சேர்ந்து அப்போ 10 கிலோமீட்டர் தான் இருக்காது. சுய உதவிக்குழுவா அதுலையா? வீடியோ இருக்கிறா? கொண்டு போகுது.
அங்கே திரும்ப 10 கிலோமீட்டர் சொல்லிச்சிடும். அந்த பாலையை போட்டு அதாவது என்னன்னு தெரில மக்களே, செம்ம டிராஃபிக்குங்க பா. எஸ், ஏர்லி மார்னிங் கரெக்டாக ஒரு 3:30க்கெல்லாம் நம்ம கோவில்பட்டி தாண்டி நம்ம சாலைப்புதூர் டோல் தாண்டி ஒரு பிரேக் ஸ்டாப்புங்க, செகண்ட் பிரேக் ஸ்டாப்பு. ஒரு காஃபி குடிச்சு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. இன்னும் நினச்சி கூட பார்க்கலைங்க, 3:30க்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் நம்ம திருநெல்வேலி போயிடுவாங்க. அங்கேருந்து ஐ திங்க் ஸோ 6 o'clock ஷார்ப்பாக போயிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா, ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. திருநெல்வேலி எப்போயுமே நாகர்கோவிலுக்கு திருநெல்வேலியில் கூட்டம் இல்லைன்னா தாங்க அதிசயம். கூட்டம் இருந்தால் அதிசயமே இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் டு நாகர்கோவில், கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வெறும் 6 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோங்க. 10:20க்கு எடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 4:15க்கெல்லாம் வந்துட்டாங்க. அமேசிங் இல்லை? பட் நம்ம வண்டி வந்து கொஞ்சம் 10 மணிக்கு 10:20 அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. எனக்கு சரியாக எடுக்க டைம் தெரில. பட் 6.5 hours வந்தாச்சுங்க. அது கன்ஃபார்மாக தெரியுங்க. 6.5 மணி நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனான ட்ரிவாண்டமுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நம்ம ரீச் பண்ண போகிறோன்ட்டு. கரெக்டாக நம்ம திருநெல்வேலியிலேருந்து ட்ரிவாண்டமுக்கு 151 கிலோமீட்டருங்க.
வள்ளியூர் ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். ஓகேண்ணா, வாட்ஸ்அப் பண்ணுறேன். எஸ், நம்ம அப்படியே இங்கே நாகர்கோவிலேருந்து ட்ரிவாண்டம் கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 5:50க்கு எடுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு நம்ம ட்ரிவாண்டம் ரீச் ஆகிறான்னு பார்க்கலாங்க. நம்ம வண்டி வந்த உடனே இது ஒரு கனெக்டிங் இருக்குங்க. நான் எல்லாமே உங்களுக்கு ட்ரிவாண்டமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நமக்கு இங்கேருந்து ரெகுலர் ரூட்டு தாங்க. நம்ம மார்த்தாண்டம், களியக்காவிளை, நெய்யாட்டிங்கரா அந்த வழியாக ட்ரிவாண்டம் போவோம். 1 மணி நேரம் 30 நிமிஷத்தில் போயிடுங்க. பாப்பா எத்தனை மணிக்கு நம்ம ட்ரிவாண்டம் ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. ஷார்ப் 6:30க்கு நம்ம மார்த்தாண்டம் வந்தாச்சுங்க. எல்லா ஸ்டாப்பும் நின்று போகிறாங்க மக்கள். அதான் கொஞ்சம் காண்டாகுது. 5:50க்கு ஏறணும். எத்தனை மணிக்கு தான் போவாங்கன்னு பார்ப்போங்க. எஸ், களியக்காவிளை 6:42க்கு வந்திருக்கோங்க. நெய்யாட்டிங்கரா கரெக்டாக 7 மணிக்கு வந்திருக்காங்க. எஸ் மக்களே, 430 ரூபாவில் 535 கிலோமீட்டரை 9 மணி நேரம் 10 நிமிஷத்தில் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம கேரளா வழியாக பாலக்காடு, திரிச்சூர், எர்ணாகுளம் அந்த வழியாக வந்திருந்தால் கூட இவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரிவாண்டம் வரீங்கன்னா தயவு செஞ்சு மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த வழியாக வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன், பட்ஜெட் ஆப்ஷன். நீங்கள் பாலக்காடு, திரிச்சூர், கொல்லம் அந்த வழியாக வந்திருந்தீங்கனாலும் பட்ஜெட் வைஸ் ஆகட்டும், ட்ராவல் வைஸ் ரெண்டுமே அதிகமாகுங்க. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு 360 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் நாகர்கோவிலேருந்து இங்கே ட்ரிவாண்டம்க்கு 70 ரூபாங்க. ஒரு சூப்பரான பயணம். 10:20க்கு ஸ்டார்ட் பண்ண ஜர்னி இங்கே பார்த்தீங்கன்னா 7:30க்கு வந்துட்டோங்க. வேறு லெவல் இல்லைங்க. வெறும் 9 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்தாச்சு. தரமான பயணம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் கிளியர் அண்ட் கிறிஸ்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஜர்னி மீட் பண்ணலாம். டாடா.